ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வித்தியாசமான காரணங்களுக்காக ஐபிஎல் விளையாடுறதையே நிறுத்தின 3 வீரர்களை இந்த வீடியோல பாத்துருவோம். நம்பர் 1 எஸ் தயாள். இவர் எப்ப ஐபிஎல் இருந்து வெளியே போனாரு? இந்த வருஷம் தான் ஐபிஎல் விளையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த வருஷம் விளையாண்டாரு, ஆனா அடுத்த வருஷம் இவர் விளையாடவே மாட்டாரு. இவர் கிரிக்கெட் வாழ்க்கைக்கே முடிவரை எழுதப்பட்டுருச்சு. 27 வயசான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இவர் ஐபிஎல் குஜராத்துக்காகவும் ஆர்சிபிக்காகவும் ஆடி இருந்தாரு. இந்த வருஷம் ஆர்சிபிக்காக ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவராலையும் நிறைய மேட்ச்கள் ஆர்சிபி ஜெயிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் மேல ஒரு கேஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு பொண்ணு இவர் மேல பாலியல் வழக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த பாலியல் வழக்கப்போ அந்த பொண்ணு மைனரா இருந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால இது போக்சோ வழக்கா மாறிடுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும், 2 மேஜருக்கு நடுவில் பாலியல் வழக்கு வருது அப்படின்னு சொன்னா காம்ப்ரமைஸ் பேசி முடிக்க பார்க்கலாம். ஆனா போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கிறதால காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசவே முடியாது. அவர் கண்டிப்பா சிறைக்கு போயே ஆகணும். அதனாலதான் ரீசனா நடந்த யூபி T20 இவர் தடை செய்யப்பட்டிருந்தாரு. அதே மாதிரி பிசிசிஐயும் தன்னுடைய கண்காணிப்புல இருந்து இவரை விலக்கிட்டாங்க. அதாவது இனிமே இவர் பிசிசிஐ குள்ளேயோ ஐபிஎல் குள்ளேயோ வந்து விளையாடவே மாட்டாரு. நம்பர் 2 ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப். சிஎஸ்கே வால மன உளைச்சலுக்குள்ளாகி நான் இனிமே ஐபிஎல்க்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப்னு சொல்லலாம். 2009 ஐபிஎல் ஆக்ஷன்ல சிஎஸ்கே வர $1.5 மில்லியன் ஏலத்தில் எடுக்கிறாங்க. ஏன்னா இவர் அப்பவே சிறந்த ஆல்ரவுண்டர். எடுத்தது ஏமாத்தி தான் எடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேசிட்டோம். அப்படி எடுத்த ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் 3 போட்டிகள் சிஎஸ்கேக்காக ஆடி இருந்தாரு. ஆடிட்டு இருக்கும்போதே எனக்கு காயமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. இங்கிலாந்துக்கு போன அவரு அவ்வளவுதான் எனக்கு ஐபிஎல்லே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 3 போட்டிகள் மட்டும் ஆடி அவர் ஐபிஎல் விட்டு நின்னுட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஐபிஎல் ஆக்ஷன்லயுமே அவர் கலந்துக்கவே இல்லை. காரணம் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சிஎஸ்கேக்காக விளையாடும் போது அங்க இருந்தவங்க பேர் கூட எனக்கு தெரியல, என்ன சரியா அவங்க ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் சொல்லியிருப்பாரு. நம்பர் 3 மிச்சல் மெக்லங்கன். மும்பை இந்தியன்ஸ்க்காக இவர் சிறப்பா பந்து வீசினது உங்க எல்லாருக்குமே தெரியும். 2015 இருந்து 2019 வரைக்கும் இந்த ஒரு நியூசிலாந்து பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்க்காக ரொம்பவே நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாரு. 71 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இருந்தாரு. 3 கப் அடிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தாரு. அப்படிப்பட்ட இவரையே 2018 ஆண்டு இவருடைய சொந்த அணியான நியூசிலாந்து அணி ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. வயதை காரணம் காட்டி. அதனால இவருக்கு ஃபார்மே போயிருச்சு. அதனால 2019 ஐபிஎல் இவர் சிறப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதனால மும்பை இந்தியன்ஸ் வந்து கழட்டி விட பார்த்தாங்க. அப்ப என் விசுவாசம் மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் சொல்ற மாதிரி எந்த டீமுக்குமே நான் விளையாட மாட்டேன், மும்பை இந்தியன்ஸ்லயே கோச்சிங் ஸ்டாஃபா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ்க்காகவே கோச்சிங் ஸ்டாஃபா உட்காந்துட்டாரு. ஐபிஎல் மட்டும் கிடையாது, குளோபல் லீக் எல்லாத்துலயுமே மும்பை இந்தியன்ஸ் எந்த டீம்ல ஆனாலுமே அங்க இவர் ஸ்டாஃபா இருப்பாரு.